ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது இன்றைக்கி பங்குனி உத்திரம். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய பங்குனி உத்திரம் முருகனுக்கு மிகவும் உகந்த நாள். இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் அத்தனையும் நடக்கும். எல்லா கோவில்கள்லேயும் நடக்கும். முருகனுக்கு விசேஷமாக நடக்கும். அந்த பூஜையில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நாம் திருமணம் நடக்காதவங்களுக்கு கூடிய சீக்கிரம் திருமண தடை விலகி எந்த வயதினராக இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு அடுத்த பங்குனி உத்திரத்துக்குள்ளே திருமணம் கண்டிப்பாக முடியுங்க. அதுபோல் தம்பதிகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, நாங்கள் பிரிஞ்சு கூட இருக்கிறோம், டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பூஜையில் கலந்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த பூஜையில் முடிந்த வரைக்கும் கலந்துக்கோங்க. உங்களால் என்ன பொருள்கள் அபிஷேகத்துக்கு அலங்காரத்துக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. இந்த நாளில் தான தர்மங்கள் செய்யும்பொழுது அது நமக்கு பல மடங்கு புண்ணியங்களை தரக்கூடியதாக இருக்கும். கோவிலில் உட்காந்துருக்கும் பொழுது உங்களுடைய மனம் முழுவதும் முருகப்பெருமானுடைய எத்தனையோ மந்திரங்கள் இருக்குங்க. உங்களுக்கு எந்த மந்திரம் பிடிக்குதோ, எது சொல்ல வருதோ அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி ஜெபிக்கக்கூடிய அத்தனை மந்திரங்களுக்கும் பலன் பல மடங்காக நமக்கு முருகப்பெருமான் அருள்வாங்க. இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது, யாராவது பெண்களுக்கு இந்த ஒரு பொருளை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாங்க உங்களுக்கோ உங்களுடைய மகளுக்கோ உங்கள் தலைமுறைக்கோ புண்ணியங்கள் வந்து சேரும். அப்படிப்பட்ட அந்த முக்கியமான பொருள் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் கயிறு, குங்குமம், மஞ்சள், இந்த சரடு வாங்கி நீங்கள் பெண்களுக்கு கொடுங்க. இப்படி கொடுக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது முன்னோர்கள் சாபங்களாக இருக்கட்டும், பெண் சாபம், இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறையுங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு கொடுங்க. இல்லை ஒருவருக்காவது இன்றைக்கி கொடுங்க. இந்த நாள் பார்த்திங்கனாக்கா கோவிலில் முருகப்பெருமானுக்கு திருமண உற்சவம் நடக்குங்க. அதில் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாங்க உங்களுக்கு பெரும் பாக்கியம் வந்து சேருங்க. அதனால் இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.